நடிகை சொர்ணமால்யா வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அபிராமபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நடிகை சொர்ணமால்யா வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் அங்கு சென்று சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். சோதனையில் இது வெடிகுண்டு மிரட்டல் என்பது புரளி என்பது தெரிய வந்தது. வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் தொடர்பாக அபிராமபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகை சொர்ணமால்யா வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நடிகை சொர்ணமால்யா வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சோதனை செய்து பார்த்தபோது வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய சம்பவங்கள் சென்னையில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், அதே போல நடிகர்கள், நடிகைகள் என பல்வேறுடைய வீடுகளில் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நடிகை சொர்ணமால்யா வீட்டில் வெடிகுண்டு இருப்பதாக இமெயில் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சி அளித்திருக்கிறது. அது தொடர்பாக ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் அபிராமபுரம் போலீசார் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையில் அது புரளி என்பது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து அந்த மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் தொடர்ந்து இதே போல பல்வேறு இடங்களுக்கு தினமும் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசாரும் அதே போல காவல்துறையினரும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை சுமார் 500க்கும் மேற்பட்ட இமெயில்கள் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதுவரை கைது செய்வதில் பெரும் சிக்கல் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சொல்லி இந்த கைது நடவடிக்கை என்பது காலதாமதப்படுவதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் தொடர்ந்து இமெயில் மிரட்டல் என்பது வந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையும் வழக்கு பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.